மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடலுக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த மாரியம்மாள் நேற்று நெல்லை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான கலிங்கப்பட்டிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மாரியம்மாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் சபாநாயகர் திரு ஆவுடையப்பன், முன்னாள் அமைச்சர்கள் திரு கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு, திரு ஐ. பெரியசாமி, திருமதி கீதா ஜீவன், டாக்டர் பூங்கோதை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடலுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். கடைசி காலத்தில் கூட மதுவிலக்கை ஒழிக்க வேண்டும், சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும், மது அரக்கனிடம் மக்கள் மாட்டிக்கொண்டு பாழாகிவிடக்கூடாது என்ற அக்கறையில் போராட்டங்களை செய்திருக்கின்றார். அவருடைய இழப்பு என்று வைகோ குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அம்மையாருடைய மரணம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும், காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வைகோ அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்தாருக்கும் நாங்கள் உரித்தாக்குகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் வைகோவின் தாயார் மாரியம்மாளுக்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழ் சமூகத்திற்கும் பெரும் துயர சம்பவமாக உள்ளது. அவர் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அண்ணன் ரவி அவர்களுக்கும் மட்டுமே தாயாக இல்லாமல் ஈழ விடுதலை போராளிகளுக்கும், குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் ஒரு தாயாக இருந்து அவர்களை அரவணைத்து பராமரித்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழகமே கொந்தளிக்கின்ற வகையில் இந்த கிராமத்தில் மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும், மதுபான கடை மூட வேண்டும் என்றும் அவரை நேரடியாக போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மகத்தான தாயை நாம் இழந்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவரை இழந்து வாழக்கூடிய நண்பர் வைகோ உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி மாரியம்மாள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தேமுதிக சார்பில் இளைஞரணி செயலாளர் திரு சுதீஷ் அஞ்சலி செலுத்தினார். பேரறிவாளனின் தாயார் திருமதி அற்புதம்மாள் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் பேரன் சலீம், அவரது ஆலோசகர் திரு பொன்ராஜ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடல் தகனம் செய்யப்பட்டது.